இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சட்னி தான் செய்ய போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு செவக்க வறுத்துக்கணும் பருப்பெல்லாம். இப்போ 10 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துட்டு பாதி அளவு வதங்கணும். வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி பழமும் 5 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்த பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ட பிறகு 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு கீரையை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நல்லா சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மைய இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து சட்னி கூட சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.